1971ல தர்க்மெனிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு. அப்போ அது சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதியா இருந்தது. அங்க கராகோம் அப்படின்னு ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரு நடுராத்திரி வேளையில அந்த மனுஷன் நடந்து போயிட்டே இருந்தான். அப்போ அவனுக்குள்ள பல சிந்தனைகள். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளை நம்மளாம் பார்க்க முடியுமா? கடவுள் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரா அப்படின்னு அவன் யோசிச்ச மாதிரியே தன்னந்தனியா அந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருந்தான். இவன் மனசுல ஒரு வகையில் ஒரு எண்ணம், யாருமே மனிதன் நடமாட்டம் இல்லாத இந்த பாலைவனத்துல தான் ஒருவேளை கடவுள் இருந்தாலும் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ள கடவுளை நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்பி அந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு கடுமையான இடி ஒண்ணு இடிக்குது. இடி இடிச்சோடனே இவன் அப்படியே பயத்துல கண்ணை மூடிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பாக்குறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே கடவுள் அவன் கண் முன்னாடி நின்னுட்டாரு. கடவுள் பூமியிலேருந்து அவனை அப்படியே மேலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு, அதாவது சொர்க்கலோகத்துக்கு. அதுக்கப்புறமா அந்த 1971ல அந்த தர்க்மெனிஸ்தான்ல ஒரு பெரிய பள்ளம் வந்துருச்சு. அது என்னடான்னு பார்த்தா, இவன் நடந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல இவனை கடவுள் தூக்கிட்டு போனார்ல, அந்த இடம் ஒரு பெரிய பள்ளமே ஆயிடுச்சு. கடவுளே வந்துட்டு போனது தாங்காம அந்த பள்ளத்துல நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தர்க்மெனிஸ்தான்ல 50 வருஷமா அந்த நெருப்பு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு. சரி, இது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன தெரியுமா? பிளாக் ஹோல் எல்லாருக்கும் தெரியும். நம்ம மிஸ்டர் ஜிக்கு எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் ஹோல் எங்க இருக்கு? இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நம்ம பூமி வேற எங்கேயோ இருக்கு இல்லையா? இந்த தர்க்மெனிஸ்தான்ல பாலைவனத்தோட மைய பகுதியில ஒரு பெரிய பள்ளம். அது கிட்டத்தட்ட 50 வருஷமா அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த தர்க்மெனிஸ்தான்ல அதோடைய மையப்பகுதியில இந்த பள்ளம் ஏற்பட்ட இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு அளவுகோல் வச்சு பார்த்தோம்னா அங்க பிளாக் ஹோலு எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அந்த பக்கமா இருக்கான். அதோட பவர்ல தான், அதோட இழுப்பு விசை தாங்காம தான் இந்த பூமியில இருக்கிற இந்த தர்க்மெனிஸ்தான்ல இருக்கிற இந்த பாலம் 50 வருஷமா அப்படியே அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் கதை விட்டுட்டு யாராவது யூடியூபர்ஸ் வீடியோ போட்டா நம்பாதீங்க. டர்க்மெனிஸ்தான்ல 50 வருஷமா அணையாம ஒரு கிரேட்டர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். வணக்கம், உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். இன்னைக்கு நம்மளுடைய தகவல் பூங்கால என்ன பார்க்க போறோம்னா, டர்க்மெனிஸ்தான்ல 1971 இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அணையாம தொடர்ந்து ஒரு பள்ளம் எரிஞ்சிட்டே இருக்கு. அதனை பத்தின தகவலை தான் உங்க கூட நான் இப்போ பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இதுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. இது சென்ட்ரல் ஏசியால இருக்கு. 1971ல சோவியத் யூனியனோட ஒரு பகுதியா இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துடைய கேபிட்டல் பேரு அஷாபாத். அந்த கேபிட்டல்ல இருந்து ஒரு 260 கிலோமீட்டர் தள்ளி தான் நான் முன்னமே சொன்ன அந்த பாலைவனம் அமைஞ்சிருக்கு. அந்த பாலைவனத்தோடைய பேரு கராகோம் பாலைவனம். இந்த கராகோம் பாலைவனம் மிக ஃபேமஸா இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாராலையும் அறியப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நான் முன்னவே சொன்னேன் அந்த கிரேட்டர். 1971 காலகட்டத்தில் சோவியத் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் ரஷ்யன்ஸ் சயின்ஸுக்கு நிறையவே கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க ஜியோகிராபிக்கலாக சில எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக 1971ல் இந்த தர்க்மெனிஸ்தானில் இருக்கிற பாலைவனத்துக்கு போகிறாங்க. அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக போனவங்க எல்லாருமே என்ன நம்பினாங்கன்னா, இந்த பாலைவனத்தில் ஒரு பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு இருக்கு, நம்ம அதை ரிக் வச்சு, அதாவது ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு இந்த பாலைவனத்தில் துளையிட்டோம்னா நம்ம இதில் இருக்கிற நேச்சுரல் கேஸை எடுத்து பயன்பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் அங்கே போய் ரிசர்ச்சை தொடங்கினாங்க. இந்த பாலைவனத்தில் இருக்கிற நேச்சுரல் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த தோன்றாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அவங்க அந்த பாலைவனத்துல ஒரு கேவன் மேல கை வச்சுட்டாங்க. கேவன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பூமி இருக்குன்னா அந்த பூமியில வாய்டு ஸ்பேஸ். இப்ப நம்ம ஏதோ ஒரு செவுரு இருக்கு, உள்ள செங்கலே இல்லாம இருக்கு, மேல சிமெண்ட் மட்டும் பூசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவுத்தை நீங்க ஓங்கி பஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? அந்த செங்கல் இல்லாத இடத்துல டப்புன்னு ஒரு ஓட்டை விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி பூமிக்கு அடியில அந்த மேல் தட்டுக்கு கீழே எதுவும் கல் எதுவுமே இல்லாம ஒரு வாய்டு ஸ்பேஸ், கேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, குகைன்னு வச்சுக்கோங்களேன்.
அதோட மேல் தட்டுல இவங்க ரிக்கை வச்சு தெரியாதனமா பள்ளத்தை போட்டாங்க. இந்த ரிக் அந்த கேவன் மேல துளையிட ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்லயே பூமிக்கு அடியில இருந்த மீத்தேன் கேஸ் எல்லாமே ஒரேடியா ப்ரெஷர் பில்ட் ஆகி அந்த துளை வழியா வெளியே வர ட்ரை பண்ணுது. இப்போ அந்த வாய்டான இடம் இருக்கு இல்லையா, அந்த மேல் தட்டு அப்படியே டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுது. இந்த டெஸ்ட்ராய் ஆன மேல் தட்டு மேலதான் இவங்களுடைய எக்யூப்மெண்ட், அந்த ரிக்கு, துளையிடுறதுக்கு தேவையான எல்லா கருவிகள், அந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய சப்போர்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா இவங்க பூமி நினச்சி கேவன் மேலே ஹோல்ஸ் போட்டனால டோட்டலாக நேச்சுரல் கேஸ் ப்ரெஷரில் வெளியேற ஆரம்பிச்சு அந்த இடமே டெஸ்ட்ராய் ஆயிடுது. இவங்க வச்சிருந்த அந்த ரிக்கு எல்லாமே ஒரு பெரிய ஹோலில் போய் விழுந்துருது. இதனால சமதளமா இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய கிரேட்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கிரேட்டருடைய அகலம் கிட்டத்தட்ட 226 அடி அப்படின்னு சொல்றாங்க. அதோட டீப் வந்து 98 அடி. 226 அடினா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பள்ளம் வந்து விழுந்திருக்கும். இவங்க வந்து நார்மலா ஏதோ தோண்டலான்னு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இப்ப திடீர்னு பூகம்பம் ஏற்பட்டு எல்லாமே மண்ணுக்குள்ள போன கதை தான் இவங்க பண்ணது. வாய்டு ஸ்பேஸை வந்து தோண்டிட்டாங்க. 226 அடி அகலத்தோட 98 அடி டீப்ல ஒரு பெரிய கிரேட்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுது. அதிர்ஷ்டவசமா அந்த ரிசர்ச் பண்ண போன மக்களுக்கு எதுவுமே ஆகல. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் மட்டுமே அந்த பள்ளத்துல போய் விழுந்துருச்சு. இப்போ ரிசர்ச் வந்தவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அவங்க எதுக்காக இந்த பாலைவனத்துக்கு வந்தாங்க? நேச்சுரல் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் தானே. இவங்க பள்ளம் ஏற்பட்ட ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவிலான மீத்தேன் வாயு வந்து அந்த பள்ளத்திலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் பீப்புள் எல்லாருமே ஃபைன் பண்றாங்க. அந்த கிரேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற மீத்தேன் மிக விரைவா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர்லயும் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மீத்தேனை பத்தி தமிழ்நாட்டில் குறிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க மீத்தேன் திட்டத்தை கூட சமீபத்துல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி மீத்தேன் வந்து ஹைலி ஹசார்டஸ். அது வந்து ஹியூமனுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் இல்லையா. நார்மலான ஒரு ஆக்சிஜன் மாதிரி அது கிடையாது. அது வந்து ஒரு விஷவாயு. அது வந்து வேகமா அட்மாஸ்பியர்ல கலக்கிறத இந்த ரிசர்ச் பீப்புள்லாம் ஃபைன் பண்றாங்க. இந்த காத்துல கடந்துட்டு இருக்கிற இந்த வாயுவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இந்த சோவியத்தை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக ஒரு உதாரணம் வேணா கொடுக்குறேன். நம்ம வீட்டுல கேஸ் ஸ்டவ் இருக்கு. அந்த கேஸை வந்து ஆன் பண்ணிட்டு உடனே நம்ம அடுப்பை வந்து பற்ற வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் பூமியிலேருந்து சடனா வெளிப்பட்ட இந்த மீத்தேன் அட்மாஸ்பியர்ல கலந்துட்டே இருக்கு. நம்ம வீட்டுல கேஸை ஆன் பண்ணிட்டு பற்ற வைக்காம விட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல சிலிண்டரோட ஸ்மெல்லை நம்ம உணர்வோம். வீடு ஃபுல்லா அந்த கேஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சுத்தமா அதை கவனிக்காம விட்டா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி இந்த கேஸ் இப்போ எரியாம காத்துல கலந்துகிட்டே இருக்கு. சயின்டிஸ்ட்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இந்த கிரேட்டரை பத்த வைக்கிற மூலியமா ஒரு வாரத்துக்குள்ள இதுல இருந்து வெளிப்படுற எல்லா மீத்தேனும் எரிஞ்சு காத்துல இதற்கு மேல ஃபர்தரா மீத்தேன் வந்து கலக்காம நம்ம எல்லாம் சேஃபா இருக்க முடியும். இது ஒண்ணுதான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் வந்து ரொம்ப யாரையும் பெருசா எந்த விதத்துலயும் பாதிக்காது. இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கிரேட்டரை பத்த வைக்கிறாங்க. அந்த கிரேட்டர்ல இருக்கிற மீத்தேன்லாம் ஒரு நாள் 2 நாள்ல தீந்துரும், இல்ல மேக்சிமம் ஒரு வாரத்துல தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட்டரை இக்னைட் பண்ணிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அந்த கிரேட்டர்ல இவங்க பத்த வச்ச இக்னிஷன் அணையவே இல்லை. கண்டினியூவா எரிஞ்சிட்டே இருக்கு. இந்த சயின்டிஸ்டுங்களுக்கு ஒரே குழப்பம். இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் மீத்தேன் சோர்ஸ்ல கை வச்சிட்டதை இவங்க உணர்றாங்க. உலகம் முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. அந்த நெருப்பு 1971ல பத்த வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சரியா ஒரு 52 53 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த நெருப்பு அணையவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அணையாம எரிஞ்சிட்டு இருக்கிற கிரேட்டரை பத்தி உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சு இந்த பாலைவனம் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறுது. 50 வருஷத்துக்கு மேல இடைவிடாம எரிஞ்சிட்டே இருக்கனால இதுக்கு பொதுமக்கள் டோர் டு த ஹெல் அப்படின்ற நேமை வைக்கிறாங்க. இந்த கிரேட்டரை நைட் நேரத்துல இது ரொம்ப விசிபிளா அதோட வந்து அந்த ஸ்பெக்ட்ரமோட அந்த லைட் ரொம்ப அழகா தெரியும், அது எரியறது தெரியுன்றதுக்காக நைட் நேரத்துல அந்த டெசர்ட்டுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டர்க்மெனிஸ்தான் அப்படின்றதே தெரியாத ஒரு கண்ட்ரி இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா டூரிஸ்டுக்கும் ஒரு அட்ராக்ஷனா மாறிடுது. இந்த சோவியத் கவர்மெண்ட் 1971லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுலேருந்து வெளிப்படுற இந்த மீத்தேனை ஆக்கப்பூர்வமா ஏதாவது பயன்படுத்த முடியுமா,
இல்லை எரியிற இந்த நெருப்பை எப்படியாவது அணைக்க முடியுமா? அப்படி அணைச்சா மறுபடியும் மீத்தேன் அட்மாஸ்பியரில் கலக்க ஆரம்பிச்சு எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும்? இல்லை இந்த மீத்தேனை டோட்டலாக வந்து ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணி அதை அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வேற எதுக்காவது உபயோகமாக யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பல மெத்தட்ஸை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி அணைக்கணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த சம்பவத்தை அப்படியே உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கதை விட்டேன். அது என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து கேஸ் வந்து நேச்சுரலா வெளியாகி இது வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதே நம்ம ஊர்ல இந்த மாதிரி கிரேட்டர் ஏதாவது எரிஞ்சிட்டு வைங்க, அது ஏதோ சாமி கூத்து ஆயிடுச்சு, தெய்வ கூத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டோக்கனை போட்டு பார்க்கிங்லாம் சார்ஜ் வாங்கி இந்நேரம் ஓன்னு ஆயிருப்பானுங்க இல்ல. ஸோ எந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது இருந்தே ஆகும். நானும் தொடர்ந்து ஏதாவது சுவாரஸ்யமா உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தகவலை தேடினேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த டோர் டு த ஹெல்லை பற்றி யாருமே இன்னும் தமிழில் பேசலை அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இந்த டோர் டு த ஹெல்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மீத்தேன் வாயு எப்போ அணையும் அப்படின்னு நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க? இல்லைப்பா இந்த மாதிரி இதை பண்ணினா இதை நெருப்பையும் அணைக்கலாம், அதே மாதிரி இதை யூஸும் பண்ணலாமே அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். நன்றி.